வணக்கம் நண்பர்களே, நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு கிளிமூக்கு இஸ்ரேல் குஞ்சுகள் தான். இது வந்து இந்த மாதத்தில் கொடுத்தது தாங்க. நான் இடையில வீடியோ போடாதனால இப்போ போடுறேன். எனக்கு டைம் இல்லாதனால போட முடியலைங்க. ஸோ இப்போ இதில் சிக்ஸு வந்து ஒரு 10 குஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆம்பூர் கொடுத்து விட்டாங்க. சிக்ஸை மட்டும் தனியாக பேக்கிங் வந்து பாக்ஸில் பண்ணிட்டோம். ஏன்னா தாய்க்கோழியும் குஞ்சு ஒன்றா பேக்கிங் பண்ணோம்னா குஞ்சு அது மிதிச்சிடும். இதெல்லாம் கிளிமூக்கு இஸ்ரேல் கோழி குஞ்சுகள் இது. இதோட ஒரிஜினல் தாய்க்கோழி வந்து கிளிமூக்குங்க. ஆனால் இந்த அடை வச்சு வளர்த்தது எல்லாமே நாட்டுக்கோழி தான் வளர்த்தோம். ஸோ அந்த நாட்டுக்கோழி சேர்த்து நம்ம கொடுத்துட்டோம். ஸோ ஏன்னா குஞ்சு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்காங்க, நாட்டுக்கோழி சேர்த்து கொடுத்துட்டாங்க இந்த குஞ்சு கூட. ஸோ அப்படி தான் நம்ம கொடுத்து விட்ருக்கோம். இப்போ அவங்களுக்கு வந்து எந்த வழியில் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணோம்னா பஸ் டிரான்ஸ்போர்ட் வழியில். ஆம்பூர் வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகனால இங்கே திண்டுக்கல்லேருந்து திரு பஸ் கிடையாது. ஸோ திண்டுக்கல்லேருந்து சேலம் வரைக்கும் நாங்களே ஒரு பையில் கொண்டு போயிட்டு, சரியா, கோழி வந்து ஒரு பையிலையும் குஞ்சை வந்து பாக்ஸ்லையும் போட்டு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து திரு பஸ்ஸில் வச்சு